வணக்கம். ஸ்ரீ டிவி அம்மன் துணை யூடியூப் சேனலுக்கு உங்கள் நல்லாதரவை தெரிவிக்கவும். தொடர்ந்து திருக்கைலாய ஞான உலாவை சிந்திக்கலாம். திருச்சிற்றம்பலம். ஒள்ளிய தீந்தமிழின் தெய்வ வடிவால் திருந்திய சீர் வாய்ந்த மடந்தை பிராயத்தால் ஏந்த சீர் ஈசன் சிலையும் எலிவான் பவழமும் செய்வலங்கை வேலும் திரள்முத்தும் பாசிலைய வஞ்சியும் வேயும் வளர்த்தாமரை மொட்டும் மஞ்சில் வரும் ஆமதி போல் மண்டலமும் எஞ்சா புருவமும் செவ்வாயும் கண்ணும் எயிரும் உருவனுசுமும் மென்தோளும் மறுவினிய கொங்கையும் வான்முகமுமா கொண்டாள் கோலம் சேர் பங்கைய போதனைய சேவடியால் ஒன்கேளல் வாளை தண்டென்ன குரங்கினாள் வாய்ந்த சீர் ஆழித்தேர் தட்டனைய அல்குலாள் ஊழி திருமதியம் மற்றொன்றாம் என்று முகத்தை உருவுடைய நான்மீன் சொல்தாற்போல் பெருகொழிய முத்தாரம் கண்ட தணிந்தாள் அணிகலங்கள் மொய்த்தார வாரம் மிக பெருகி வித்தகத்தால் கள்ளும் கடாமும் களவையும் கைப்போந்திட உள்ளும் புறமும் செறிவமைத்து தொல்லளிய காலிங்க ஜோதி கிடப்ப கொடுத்தமைத்த தாளிம்ப தாமம் நுதல் சேர்த்தி தோளெங்கும் தன்னனரும் சந்தனம் கொண்டப்பி சதுச்சாந்தை வண்ணம் பெறமிசையை மட்டிதாங் கொண்ணுதலால் தன்னமர் தோழியார்கள் சூழ தவிசேரி பின்னுமோர் காமரம் யாழ் அமைத்து மண்ணும் விடவண்ண கண்டத்து வேதியன் மேலிட்ட மடல் வண்ணம் பாடும் பொழுதின் டடல் வல்ல வேல்வல்லான் வில்வல்லான் மெல்லியலார் கெஞ்ஞான்றும் மால்வல்லான் ஊறுகின்ற மால்விடையின் கோலம் அணியேறு கேட்டாங்கு நோக்குவாள் சால அணியேறு தோளானை கண்டாள் கனியார்ந்த கோட்டி ஒளிய எழுந்து குலைமுகத்தை கோட்டி நுதற்சிவப்ப வாய் துலக்கி நாட்டார்கள் எல்லாரும் கண்டார் எனக்கடவுள் இங்காயம் நல்லாய் படுமேற் படுமென்று மெல்லவே செல்லும் சரணம் கம்பிக்கு தன்னுரு நோய் சொல்லலுறும் சொல்லி உடைச்செரிக்கும் நல்லாகம் காண லுறும் கண்கள் நீர்மல்கும் காண்பார் முன் நாணலுறும் நெஞ்சம் ஒட்டாது பூனாகம் புள்ளலுறும் அண்ணல் கை வாரான் என்றிவ்வகையே அள்ளலுறும் அழுந்தும் ஆழ்துயரால் மெல்லியலால் தன்னுருவம் பூங்கொன்றை தார்கொள்ள தான் கொன்றை பொன்னனுரும் கொண்டு புலம்புச்சால். 14 வயது முதல் 19 வயது வரை உள்ள பருவம் மடந்தை ஆகும். வில்லையொத்த புருவத்தையும் வேல்படையை ஒத்த கண்ணையும் பவளத்தை வாயெனவும் முத்துகளை பற்களென மதியையொத்த முகத்தையும் கொண்ட இந்த மடந்தை பருவ பெண் இயற்கை அழகுடையவளாக காட்சியளிக்கின்றாள். இவ்வாறு இயற்கை அழகுடைய மடந்தை பருவ பெண் பேரொளி வீசும் முத்து மாலையை கழுத்திலும் கலகலவென ஒலிக்கும் பிற ஆபரணங்களையும் அணிந்து கொண்டு செயற்கை கோலமும் செய்து கொள்கிறாள். அவளது முகம் மதியை போலவும் முத்து மாலை விண்மீன்களைப் போலவும் காட்சியளிக்கிறது. அவள் தனது தோழிகளுடன் ஒரு பீடத்தில் ஏறி அமர்கிறாள். நீலகண்ட இறைவன் மேல் பாடிய திருமடல் என்னும் பிரபந்தம் ஒன்றை பாடுகிறாள். அவ்வாறு பாடிக்கொண்டிருக்கும் போது திடீரென கனகன என்று மணியோசை கேட்கின்றது. எங்கிருந்து மணியோசை கேட்கிறது என்று பார்க்கிறாள். அங்கு விடை மீது சிவபெருமான் வருவதை காண்கிறாள். உடனே அவள் தனது தோழிகள் கூட்டத்தை விட்டு விரைந்தெழுந்தாள். அண்மையில் பெருமான் தெரிகிறார். அவள் அருகில் சென்ற பிறகுதான் அது சிவபெருமானின் நிழல் உருவம் என்பது அவளுக்கு புரிகிறது. இறைவன் தனக்கு அகப்பட மாட்டாரா என்று வருந்துகிறாள். இறைவன் சூடியுள்ள கொன்றை மலர் மாலையாவது தனக்கு கிடைக்காதா என்று வருந்துகிறாள். அவள் அந்த கொன்றை மலர் மாலையை தனது மேனியில் அணிய நினைத்த அந்த விளைவால் அவளது மேனியும் கொன்றை மலரின் நிறத்தை ஒத்து பொன்னிறமானது. இனி யாது எனது கதி என்று கதறுகிறாள். தொடர்ந்து திருக்கைலாய ஞான உலாவை சிந்திக்கலாம். திருச்சிற்றம்பலம். நன்றி.